அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், ஒரு நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும், யாரெல்லாம் கட்டாயமாக விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து தான் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் முருகனுக்கு திருமணம் நடந்த நாள். முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாள். இந்த நாளன்று திருமணம் பாக்கியம் வேண்டும், அதாவது வரன் சரியாக அமையல, அப்படி இருப்பவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக நல்ல வரன் அமையும். அதே போல் பிடித்த நபரை, அதாவது உங்களுக்கு ஒருவர் பிடித்திருக்குது, அவரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் பங்குனி உத்திரத்தன்று வழிபாடு செய்யும்போது முருகன் அருளோடு சீக்கிரமாக அந்த திருமணம் கைகூடும். அதாவது நமக்கு நல்ல வரன் அமைவதற்காக நீங்கள் எனக்கு திருமணம் ஆயிருக்கு, என்னோடய தம்பிக்கு, என்னோடய அக்காவுக்கு, இவங்களுக்கு திருமணம் ஆகலை, அவங்களுக்காக நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். இரத்த உறவுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இப்போ எனக்கு திருமணம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாமா, தாராளமாக வழிபாடு செய்யலாம். இப்போ அம்மா பிள்ளைகளுக்காக அம்மா விரதம் இருக்கலாம், அக்கா தம்பி தங்கச்சி இருக்கலாம். இல்லை எனக்கு அவங்க எந்த உறவுமே இல்லை, ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்கும், அப்படி இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம். இருந்தாலும் அவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது அவங்களுக்கு சீக்கிரமாக நல்ல பலன் கிடைக்கும். அதனால் முடிந்தது அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க, திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே. சரி, நம்ம எப்போது விரதம் இருக்க வேண்டும், விரதம் இருக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா, புதன்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6:10 ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் ஒரு 5:45 நம்ம எழுந்திரிச்சிருக்கணும். குறைஞ்சது பட்சம் நம்ம 5 மணிக்கு எழுந்திரிச்சா மட்டும்தான் குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றுவதற்கு 6 மணி ஆகும். அதனால் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும். சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே விரதம் இருப்பவரெலாம் எழுந்திரிச்சே ஆகணும். எழுந்திரிச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கணும். காலையிலே நல்லா தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து, ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினா கூட போதும், அல்லது சத்தளமாக ஒரு அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும். நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு திருப்புகழ் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது அவ்வளோ விசேஷமான பலன் கொடுக்கும். இல்லை எனக்கு மந்திரங்களோ அல்லது பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் எனக்கு படிக்க வராது, அப்படி இருப்பவர்கள் ஓம் சரவண பவாய நமக, இல்லைன்னா ஓம் ஸ்கந்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட நம்ம சொன்னாலே போதும். எவ்வளோ நேரம் வேண்டும்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் விரதம் இருக்க தொடங்கணும். விரதம் இருக்க தொடங்குறதுக்கு காலையில் சாப்பிடணுமா அப்படின்னு, அது உங்கள் உடலுக்கு ஏற்றது போல். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேன்னு கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா 1 டம்ளர் பால் சாப்பிடலாம், 2 இட்லி வச்சு சாப்பிடலாம், இடியாப்பம் இந்த மாதிரி வேக வைத்த உணவு நம்ம சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், ஒன்று தவறில்லை. உங்களுக்கு டிஃபன் ஐட்டம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றீங்களோ அது கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து ஒரு 10-11 மணி போல் கொஞ்சம் லைட்டாக பசிக்கும் இல்லையா, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டம்ளர் பாலோ அல்லது வாழைப்பழம், பழங்கள் ஏதேனும் சாப்பிட்டுக்கலாம். மதியம் முடிந்த அளவுக்கு பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏதேனும் ஒரு முறையாவது நம்ம முழுமையாக பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. மதியம் நம்ம பட்டினியாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னா நீங்கள் 1 டம்ளர் பால் கூட எடுத்துக்கலாம். அடுத்து மாலை நேரம், மாலை 5:30 நீங்கள் முருகனுக்கு சிறப்பான பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, இப்போ திருமணத்திற்காக வழிபாடு செய்வர்கள் அனைவருமே கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்கு அங்கே திருமணம் நடக்கும் இல்லையா, அதில் கலந்து கொண்டு அந்த திருமணத்தை பார்த்துட்டு அடுத்து கூட நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் வீட்டுக்கு வந்த பிறகு. இல்லை அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைவு செய்துட்டு போகலாம். ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் திருமணம் நடக்கும். ஒரு சில கோயிலில் சாயங்காலம் தான் பொதுவாக திருமணம் செய்ய தொடங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் 7-7:30 ஆகிடும் திருமணம் பண்ணுறதுக்கு. 8 மணிக்குள்ளே ஆகிடும். அவங்க அதற்கான நல்ல நேரத்தை பார்த்தா அவங்க திருமணம் பண்ணுவாங்க. எப்படி இரவு நேரம் தான் ஆகும். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9 மணி 8:30 இந்த மாதிரி ஆகிடும். அதற்கப்புறம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் செய்யலாம். அல்லது நீங்கள் வீட்டிலே மாலை நேரம் பூஜையெல்லாம் செய்துட்டு நிறைவு செய்துட்டு அடுத்து நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். சுவாமிக்கு அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். சரிங்களா, இது அவர்களுடைய விருப்பம்தான்.
ஏன்னா ஒரு சில பேருக்கு கோவில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் வந்து பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி 15 கிலோமீட்டர் தள்ளி, நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் டவுனில் தான் கோவில், முருகன் கோவில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி இருப்பவங்களாம் வீட்டிலே நீங்கள் வந்து எளிமையாக விரதத்தை நிறைவு செய்துட்டு கூட நீங்கள் அதற்கடுத்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை எனக்கு வந்து தாங்கிக்கிற அந்த உடம்புல தெம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கூட நிறைவு செய்யலாம். மிக மிக நல்லது கல்யாணத்தை பார்ப்பது. அதாவது பங்குனி உத்திரத்தன்று தெய்வத்தோட திருமணத்தை பார்ப்பது நமக்கு அவ்வளோ விசேஷமான பலன் கொடுக்கும். இது கட்டாயமாக திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே போய் கலந்துக்கிடணும். மற்ற பக்தர்களும் கட்டாயமாக கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம வந்து இப்போ திருமணத்தை பார்த்துட்டோம் இல்லையா, திருமணம் நீங்கள் பார்க்க போகிறீங்களே, அப்போதான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, மஞ்சள் கயிறு இருக்கு இல்லையா, மஞ்சள் கயிறு, கொஞ்சம் பூ, மஞ்சள், குங்குமம்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஏதுன்னு கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு போங்க. நம்ம நிறைய வாங்கிட்டு போகணும் அப்படி இல்லை. ஒருவருக்கு இல்லை 3 பேருக்கு, 5 பேருக்கு, 7 பேருக்கு, 9 பேருக்கு, இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே வர்ற பக்தர்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு சீக்கிரம் நல்ல பலன் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணுவதும் ரொம்ப நல்லதான். அடுத்து நம்ம இப்போ ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் வந்து யாரெல்லாம் விரதம் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல திருமணத்திற்காக வழிபாடு செய்வர்கள் கட்டாயமாக இருக்கணும். இரண்டாவதாக, திருமணம்லாம் ஆயிடுச்சு ஆனால் குடும்பத்தில் ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், நிம்மதியே இல்லை, முருகனுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனை இதோட தீர்ந்துடணும் அப்படிங்கிறத மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வள்ளி தெய்வானையை வந்து நம்ம வழிபாடு செஞ்சாலே வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்வாங்க, மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அதாவது நீங்கள் வந்து தெய்வானையிட்டையும் வள்ளிகிட்டையும் சரணடைஞ்சிடணும். தாயே, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா தானாக முருகன் எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளும், கணவன் பிரிந்து இருக்கிறாரு, சேர மாட்டேங்கிறாரு, இல்லை மனைவி பிரிந்து போயிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க, அப்படி இருந்தாலும் சரி, ஏதேனும் உங்கள் மேலே தவறு இருந்தது அப்படின்னா முதல்ல மன்னிப்பு கேட்டு பழகணும். அப்படின்னா தான் அந்த பிரச்சனை வந்து நம்ம சரி செய்ய முடியும். மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்து நீங்கள் முருகனை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு, முருகனை வந்து முழுசாக சரணடைஞ்சிட்டு நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்சிட்டு நீங்கள் போயிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான பேச தொடங்குங்க. அது உங்களுடைய வாக்கில் வந்து முருகரே வந்து பேசுவார். அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக சரியாயிட்டு 2 பேரும் மிக மகிழ்ச்சியாக வாழ முடியும். முருகர் எது செஞ்சாலும் நல்லதுக்கு செய்வார். நிறைய கணவன் மனைவியை வந்து ஒற்றுமையாக வாழ வைத்திருக்கிறாரு முருகர். அதனால் நம்ம திருமணத்திற்காகவும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீர்ப்பதற்காகவும் முருகனை வழிபாடு செய்யும்போது 100% நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதே போல் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காகவும் வழிபாடு செய்யலாம். சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்களும் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஸோ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த நாள் அவருக்கு திருமணம் நடக்கிற நாள். இந்த நாளன்று அவரிடம் நம்ம என்ன வரங்கள் கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இருப்பார். அதனால் நம்ம என்ன வேண்டுமோ அதை மனமுருகி கேட்போம். முருகர் வந்து நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார். இப்போ நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டீங்க, நீங்கள் கோவிலில் போய் திருமணம் கலந்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் அப்படி கோயிலுக்கு போகும்போது பச்சை நிற புடவை பயன்படுத்துங்க. சிவப்பு நிற புடவை பயன்படுத்தலாம், அல்லது மஞ்சள். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பச்சை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சாரீ ஃபுல்லாக பச்சை நிறம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏதேனும் ஒரு பார்டரோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்று அங்கங்கே டிசைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த மாதிரி ஒரு பச்சை நிறமாக கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஏன்னா முருகனுக்கு வந்து பச்சை நிறம் மிக உகந்ததாக இருக்கும். பச்சை நிற பட்டு புடவை கட்டலாம். இல்லைன்னா பச்சை நிறத்தில் உங்களுக்கு சுடிதார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட ஏதேனும் ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக பயன்படுத்துங்க. புதன்கிழமை தினத்தன்று ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அடுத்து நீங்கள் வந்து முருகனுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுதோ கொடுக்கலாம். மஞ்சள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. மற்றும் பால், தயிர், உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வாங்கி கொடுத்து திருப்தியாக வழிபாடு செய்துட்டு வாங்க. தானம் முடிந்த அளவுக்கு தானம் பண்ணுங்கள். மோர் தானம் பண்ணலாம், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அங்கே பங்குனி உத்திரத்தன்று கோவிலே சாப்பாடு கொடுப்பாங்களே, அன்னதானம் பண்ணுவாங்களே, அதில் நீங்கள் வந்து பைசா கொடுத்து உங்களுடைய பைசா அதில் வந்து அன்னதான பொருள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் எதேனும் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களால் என்ன முடியுதோ சின்னதாக பண்ணாலும் மிக மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடன் பண்ணுங்கள். முருகருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பங்குனி உத்திரத்தில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அடுத்த பங்குனி உத்திரம் வருவதற்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். நிறைவேறிய பிறகு முருகனுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை இல்லைன்னா மாலை வாங்கிட்டு போகிறது,
ஏதேனும் ஒன்று அவருக்கு கொஞ்சம் ஏதேனும் உங்களுக்கு வந்து பண்ண முடிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? நமக்குன்னு என்னென்ன பண்ண முடியுதோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு செய்துட்டு வாங்குமே, இன்னமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம், அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்கு மாலை, அந்த தேங்காய் பழம் உடச்சிலாம் சாமி கும்பிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி போயிட்டு திருப்தியாக ஒரு நாள் வழிபாடு செய்துட்டு வாங்க. அடுத்தடுத்து நீங்கள் வைக்கிற வேண்டுதல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ முடியுதோ, வருகின்ற அடுத்த செவ்வாயோ இல்லைன்னா வளர்பிறை சஷ்டியோ முருகனுக்கு உகந்த நாள் வரும் பார்த்தீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த நாள் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நன்றி சொல்லிட்டு வரணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதலை மட்டும்தான் கேட்க கோயிலுக்கு போகக்கூடாது. நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படின்னா கூட ஒரு நாள் போயிட்டு திருப்தியாக முருகன் கோவிலில் போயிட்டு நன்றி சொல்லிட்டு வரணும். நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கையெல்லாம் அவர் நிறைவேற்றிருக்கார் இல்லையா, அதற்காக நம்ம நன்றி சொல்லிட்டு வருவது அடுத்தடுத்த வேண்டுதல் நமக்கு சீக்கிரமாக நிறைவேறும். எப்போதுமே கடவுளுக்கு நம்ம அதிகமாக நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஆபத்துலேருந்து இறைவன் காப்பாற்றிருப்பார், நிறைய பிரச்சனைலேருந்து நம்மளை காப்பாற்றிருப்பார். நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு நடந்திருக்கும், நம்மளை சுற்றி நடந்திருக்கும். அதிலிருந்து நிறைய காப்பாற்றியிருப்பார். அதற்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லணும் முருகனுக்கு. முருகன் எப்போதுமே அவருடைய பக்தர்களுக்கு வந்து எப்போதுமே துணையாக இருப்பார். அவர் வந்து நேரடியாக துணையாக இல்லாட்டாலும் யார் மூலமாவது அவர் நமக்கு துணையாக இருந்துகிட்டே தான் இருப்பார், ஒரு சப்போர்ட் நமக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார். அதனால் எப்போதுமே வந்து முருகனுக்கு வந்து அதிகமாக நம்ம நன்றி சொல்ல பழகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி சரி பண்ணுவதற்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். அதே போல் சந்தோஷத்தை கொடுக்கும்போது முருகனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸோ நமக்கு வந்து கவலையும் அவர்கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணணும், சந்தோஷத்தையும் அவர்கிட்ட சொல்லி நமக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே நம்ம சொல்ல நமக்கு வாழ்க்கையில் வந்து உயரம் தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைத்துக்கொண்டே இருக்கும். அதனால் எப்போதுமே முருகனை சரணாகதி அடைந்த பக்தர்கள் அனைவருமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போதோ முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல் கவலைகள் எதையும் நடந்தாலும் முருகன் நமக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் அதை சரி செய்ய பாருங்கள். முருகனே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரி செய்து கொடுத்துருவார். எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா தீர்வு கட்டாயமாக இருக்கும். முருகர் அதற்கான தீர்வு நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம கையில் வந்து காமிப்பார். அதனால் முழு நம்பிக்கையுடன் நெருங்க. அந்த பக்திக்கான வெற்றியை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் அன்பு மட்டும்தான். முருகர் மேலே நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமான அன்பு பக்தியும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்காக சிறப்புக்குரிய நாள். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வீட்டிலே இருந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் விரதம் இருக்க தொடங்கும்போது தீபம் ஏற்றி வைத்து பால் நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. மாலை நேரமோ அல்லது காலை நேரம் கூட உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கல்யாண சாப்பாடு மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வாழையில போட்டு சாமிக்கு வந்து படைச்சிருங்க. அதாவது சாதம், சாம்பார், பொரியல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 6 வகை சாதம் இருக்கு இல்லையா, தேங்காய் சாதம், பால் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம்லாம் 6 வகை சாதம் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லை இதுவும் முடியல அப்படின்னா 1 டம்ளர் பால் அல்லது பார்த்தீங்கன்னா பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது திணை மாவு பாயசம், நீங்கள் ஏதேனும் ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை செய்து வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்து ஏதேனும் ஒரு மந்திரங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு பங்குனி உத்திர வழிபாடு. கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். எனக்கு வந்து டேட் ஆயிடுச்சு அப்படி இருப்பவர்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் சரணபவாய சொல்லுங்கள். மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.